விரும்புவான் என்றால் அதுதான் இந்திய பெண்மைக்கு இருக்கக்கூடிய அந்த பண்பு. பி சுசிலா மேடத்தை பற்றி எல்லாருக்குமே தெரியும். அவங்க பாடல்களை நிறைய கேட்டு ரசிச்சிருப்போம். ஆந்திராவில் பிறந்து தெலுங்கை தமிழ்மொழி தாய்மொழியாக கொண்டிருந்தாலும் கன்னடம், மலையாளம், தமிழ்னு சொல்லி 6 மொழிகளில் சுமார் 18,000 பாடல்களை பாடி இன்னைக்கு கின்னஸ் சாதனை படைச்சு ஒரு பெண் உயர்ந்திருக்கிறாள் என்றால் சமுதாயம் அந்த பெண்ணை எந்த அளவிற்கு மதித்திருக்கிறது, போற்றி இருக்கிறது என்பதுதான் உண்மை. ஐயா, சுசிலா மேடத்தை பற்றி ஐயா ஏதாவது? சுசிலா அம்மாவனுடைய பாடல்களை பற்றி சொல்லணும்னா அதுக்கு ஒரு தனி மேடை போடணும். தனி நல்லா பேசுங்க, நல்லதையே பேசுங்கிற தலைப்பை மாற்றி நல்லா பாடுங்க, நல்லதையே பாடுங்கன்னு ஒரு தலைப்பு கொடுத்து பி சுசிலான்னு ஒரு ஹெட்டிங் கொடுத்தா லியோனி 3 மணி நேரம் பேசிகிட்டு இருப்பேன். அவ்வளவு பாடல்களை பாடிய ஒரு அருமையான குயில், கான குயில் பி சுசிலா அம்மா. அவங்களுடைய சிறப்பில் ஒன்று சொல்லணும்னா, யார்னிங்கிற படத்தில் ஒரு ஹிந்தி டியூன், அது அந்த டியூனை அவங்க பாடுறாங்க. அவங்க பாடின பாட்டை ஏற்கனவே பாடின லதா மங்கேஷ்கர் திரும்ப கேட்குறாங்க அந்த பாட்டை. அவங்க பாடின பாட்டு என்னன்னா ஹிந்தி டியூன். நானே வருவேன் இங்கும் மங்கும், நானே வருவேன் வருவேன் வருவேன், என் கண்கள் உன்னை காணாமல். இந்த பாட்டை லதா மங்கேஷ்கர் கேட்டுட்டு அங்கேருந்து ஃப்ளைட் பிடிச்சி சென்னைக்கு வந்து பி சுசிலா அம்மா வீட்டை தேடி கண்டுபிடிச்சி பாராட்டிட்டு போனாங்க. ஆனால் ஹிந்தியில் அமைத்த டியூனை முதல்ல நான் பாடினேன். அதே டியூனை என்னை விட அழகாக பாடியவள் நீதான் சொல்லி அங்கேருந்து வந்து முத்தம் கொடுத்து சென்றார். அப்படிப்பட்ட ஒரு குயில் லதா மங்கேஷ்கர். இவ்வளோ பெரிய சிறப்புகளுக்கு சொந்தக்காரங்க.